வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் என்னென்ன விதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்தி என்னென்ன விதமான நோய்களை நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சருமம் அல்லது கூந்தலுக்கு நன்மை தருவது மட்டும் இல்லாமல் உடலை பல பிரச்சனைகளிலிருந்து விலக்கி உங்களை ஆரோக்கியமாக வைக்கும். கத்தரிக்காயை உணவில் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாயு, அமிலத்தன்மை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் கத்தரிக்காயை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வந்திருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உங்களுடைய இதய தசைகளை பாதுகாக்கும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது கத்தரிக்காயுடைய வேறு பல மருத்துவமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆற்றல் சுழற்சி உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் கத்தரிக்காயை எடுத்துக்கொள்ளும் போது. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் உடனடி ஆற்றலை வழங்குவதற்கு, அதாவது எனர்ஜியை உங்களுக்கு சீக்கிரமாக வழங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய குறைந்த கொழுப்பு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல்ல இருந்து சோர்வு உங்களுக்கு இருக்காது, பறந்தே போயிடும். சோம்பல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. நீங்கள் சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சிருவீங்க. ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு அத்தியாவசிய விட்டமின்கள் தேவை. கத்தரிக்காயை நீங்கள் உட்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடல் விட்டமின்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, சி, டி, பி2 மற்றும் பி6, விட்டமின் பி12 மற்றும் செலினியம், இரும்பு சத்து, துத்தநாகம் போன்ற விட்டமின்களை நம்மளுடைய உடல் பெறுகிறது. இது நம்மளுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் இருந்து தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால கத்தரிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். எடையை குறைக்கிறதுக்கு கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும் மக்களே. சிலர் உடல் பருமன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியோ அல்லது உணவில் மாற்றங்களை செஞ்சும் பலன் கிடைக்காததால் விரைவில் மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிருப்பாங்க. ஸோ இவங்களில் ஒருவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கவலையை விடுங்க. நீங்கள் கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. கத்தரிக்காயில் கொழுப்புக்கு குறைவு. நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்வதன் மூலமாக எடையை எளிமையாக குறைக்கலாம். கத்தரிக்காயில் அதிக அளவு தண்ணீர் இருக்கிறது. இது தவிர ஃபைபர், அந்த நார் சத்து அதிக அளவில் இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய கலோரிகள் மிக குறைவு. இந்த நிலையில் நீங்கள் இதை உட்கொள்ளும் போது வயிறு நிரம்பியது ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாம் குறைச்சி சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை சீக்கிரமாக ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். ஞாபக சக்தி பிரச்சனைக்கெல்லாம் அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கத்தரிக்காயை உட்கொள்வதன் மூலம் மனநல பிரச்சனைகள் குணமாகும். இதை நீங்கள் உட்கொள்வதால் மனநிலை உங்களுக்கு மேம்படும். அதே நேரத்தில் ஒரு நபருக்குள்ள மகிழ்ச்சியினுடைய உணர்வு எழ ஆரம்பிக்கும். நினைவாற்றல் குறைபாடு அல்லது மூளையினுடைய செயல்பாட்டினுடைய குறைபாடு போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் சிரமப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கத்தரிக்காயை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட், விட்டமின் ஏ சத்து, விட்டமின் பி, அப்புறம் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, இரும்பு சத்து, துத்தநாகம் போன்றவையெல்லாம் இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு க்யூர் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாமே இல்லாமல் ஞாபகம் மறதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளத்திலலாம் நீங்கள் போகாமல் உங்களுடைய எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி, உங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டை சிறப்பாக வச்சுக்கலாம். கத்தரிக்காய் அதுக்கு உதவிகரமாக இருக்கும். கூந்தல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கத்தரிக்காய் மக்களே. கத்தரிக்காயில் ஏராளமான அத்தியாவசியமான விட்டமின்கள், நீர் சத்து போன்றவையெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய முடியினுடைய வேர்களை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அந்த முடிகளினுடைய வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் வழங்கிடும். இப்போ நீங்கள் இந்த பிரிஞ்சி பேஸ்ட்டையும் கூட பயன்படுத்தலாம். இதுக்கு கத்தரிக்காய் அரைச்சி உங்களுடைய முடி வேர்களில் நீங்கள் தேய்க்கணும். இப்போ ஷாம்பு மற்றும் சாதாரண நீரில் உங்களுடைய முடியை நீங்கள் கழுவும் போது இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய முடி உங்களுக்கு வலுவடையும். உங்களுடைய முடி ஆரோக்கியத்திற்கு எப்படி இந்த கத்தரிக்காய் நல்லதோ சரும ஆரோக்கியத்திற்கும் அந்தளவுக்கு நல்லதுங்க மக்களே. கத்தரிக்காயில் ஏராளமான ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின்கள், தாதுக்கள் போன்றவையெல்லாம் இருக்குது. இது சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியிலிருந்து மந்தமான சருமத்தையும் பாதுகாக்குது. இப்போது இயற்கையான ஈரப்பதத்தை பராமரிக்க அல்லது தோலில் இருக்கக்கூடிய எந்த வகையான அரிப்புகளையும் நீக்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காயில் பயன்படுத்தலாம். இந்த நிலையில் தேன், கற்றாழை சாறு மற்றும் பிரிஞ்சி பேஸ்ட், அதாவது கத்தரிக்காயில் செஞ்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் இதெல்லாம் கலந்து முகத்தில் நீங்கள் தடவணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவணும். இப்போ ஐஸ் கட்டிகள் கொண்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் குளிர்விக்கணும், சில் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா இயற்கையான ஈரப்பதம் உங்களுடைய ஃபேஸில் இருக்கும். சருமங்களில் சுருக்கங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் ஷார்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு ஃபேஸ் வச்சுக்குவீங்க. இளமையாக தெரிய ஆரம்பிப்பீங்க. இப்போது குறிப்பாக கத்தரிக்காய் இந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் கத்தரிக்காயை ஒரு சில பேரெல்லாம் சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். மூல நோய் உள்ளவர்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபைல்ஸால் அவதிப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கத்தரிக்காயை தவிர்த்துடுங்க. ரத்தம் தோய்ந்த குவியல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு கத்தரிக்காய் ஆபத்தானது தான். ஸோ அப்படிப்பட்டவர்கள் கத்தரிக்காயை உட்கொண்டால் அவங்களுடைய பிரச்சனைகளை அது இன்னும் அதிகரிச்சிடும். அதனால்
ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கத்திரிக்காய் எடுத்துக்கூடாது. சிறுநீரக கற்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கலாம் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. கத்திரிக்காயில் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் இருக்குது. இது சிறுநீரக கற்கள் பிரச்சனையை இன்னும் உங்களுக்கு அதிகரிச்சிடும். இது போன்ற சூழ்நிலையில் சிறுநீரக கற்களால் அவதிப்படுபவர்கள் கத்திரிக்காய் சாப்பிட்றதை தவிர்க்க வேண்டும். இது தவிர ஆக்சலேட் காரணமாக கால்சியம் உங்களுடைய உடலில் சரியாக உறிஞ்சப்படுவதில்லை. இதன் காரணமாக உங்களுடைய எலும்புகள் மற்றும் பற்களில் பிரச்சனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ எலும்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா கால்சியம் சத்து வேணும். அப்போ கால்சியம் சத்து உறிஞ்சப்படுவதை கத்திரிக்காய் நீங்கள் சாப்பிடும்போது தடுத்துறதால உங்களுக்கு எலும்புகள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சிறுநீரக கற்களும் ஏற்படும். ஸோ அதனால் இந்த சிறுநீரக கற்கள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கத்திரிக்காய் எடுத்துக்க வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் கத்திரிக்காய் எடுத்துக்க கூடாதுங்க மக்களே. கத்திரிக்காயை அதிகமாக உட்கொள்வது கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்தானதுன்றது தான் மருத்துவ குறிப்புகளில் கூறப்பட்டிருக்கு. இது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இப்போ கர்ப்பிணி பெண்கள் கத்திரிக்காயை அதிகமாக உட்கொள்ளும் போது அதனுடைய தன்மை கத்திரிக்காயை நம்ம சாப்பிடும் போது நம்ம ஹீட் ஆகிடுவோம் இல்லையா, சூடாக இருக்கும் கத்திரிக்காய் ஸோ இந்த நிலையில் கத்திரிக்காயை அதிகமாக உட்கொள்ளும் போது கருச்சிதைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க கத்திரிக்காய் எடுத்துக்கூடாது. அதாவது அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பெண்களுக்கு அதிகமாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த நிலையில் பெரும்பாலான பெண்கள் தான் ரத்த சோகையில் பாதிக்கப்படுறாங்க இப்போல்லாம் பொதுவாகவே. ஸோ அந்த ரத்த சோகையில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய பெண்களும் கத்திரிக்காயை அதிகமாக சாப்பிடக்கூடாது. குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் இந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூடான தன்மை ஏற்பட்டதால் ரத்தப்போக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர கருப்பைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்துகளும் இருக்குது. அதனால் ரத்த சோகை இருக்கிறவங்க பெண்கள் குறிப்பாக கத்திரிக்காயை சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. மனச்சோர்வு மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கத்திரிக்காயை நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை, அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கத்திரிக்காயை உட்கொள்ளக்கூடாது. அவர்கள் அதிகமாக கத்திரிக்காய் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க உட்கொள்ளும் போது கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அந்த மருந்தோட வினை புரிய ஆரம்பிக்கும். இந்த நிலையில் நோயாளிக்கு மருந்தினுடைய தாக்கம் வெகுவாக குறைக்கப்படலாம். மருந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாகவே தான் இருப்பீங்க. ஸோ அதனால் மன அழுத்தத்துக்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கத்திரிக்காய் எடுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான். கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காய் எடுத்துக்கூடாதுங்க மக்களே. கத்திரிக்காயில் கொழுப்போடைய அளவு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வறுத்து சாப்பிடவும் கூடாது. வறுத்த உணவுகளை உண்பதால் உங்களுடைய உடலில் மேலும் கொழுப்பு அதிகரிக்கும். அப்போ கொழுப்பு உங்களுடைய இதயம் மற்றும் மூளைக்கெல்லாம் தீங்கு விளைவிக்கும். ஏன்னா தான் கத்திரிக்காயில் கொழுப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காய் அதிகமாக சாப்பிடாதீங்க. கத்திரிக்காயில் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. கண் எரிச்சல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கண் எரிச்சல் அல்லது ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கத்திரிக்காயை நீங்கள் சாப்பிட வேண்டாம். கத்திரிக்காயை உட்கொள்வதால் கண் கோளாறுகள் ஏற்படும். எனவே பெரும்பாலான கண் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கத்திரிக்காயை சாப்பிட வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்துறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களாம் கத்திரிக்காய் எடுத்துக்காதீங்க. மற்றவர்கள் கத்திரிக்காயை போதுமான அளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா கத்திரிக்காய் உங்களுடைய உடலுக்கு சூடு அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னா நீங்கள் கத்திரிக்காயை கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. அல்லது நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடாமல் இருக்கிறதும் நல்லது தான். இப்போ கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் உங்களுடைய இதயத்தை ரொம்ப ரொம்ப பாதுகாக்கும். இதய தசை சுவர்கள்லாம் வலுப்படுத்தும். அது ஒரு முக்கியமான நன்மை கத்திரிக்காயில். இன்னொரு விஷயம் நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அதிகமாக முற்றிய கத்திரிக்காய்களை எடுத்துக்காதீங்க. பிஞ்சு கத்திரிக்காய்களை எடுத்துக்க பாருங்கள். பிஞ்சு கத்திரிக்காய்களில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி போன்ற தோல் அலர்ஜி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் முற்றிய காய்கறிகளை கத்திரிக்காயில் சாப்பிட்றத விட பிஞ்சு காய்கறிகளை சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கத்திரிக்காயில் போதுமான அளவுக்கு சாப்பிடுங்க. யாரெல்லாம் நான் கத்திரிக்காயில் சாப்பிட்டா என்னுடைய உடல் சூடாகிடும், அலர்ஜி ஏற்படும் சொல்கிறீங்களோ அவங்களாம் கத்திரிக்காயை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்கள்லாம் கத்திரிக்காயை போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.